அப்பா எப்படி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சி. ஸ்வேதா ஸ்வேதா சொல்லுங்க டீச்சர். சரி உன் புக்கெல்லாம் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட் இயர் பேட்ச் தேவைப்படுது, போய் எடுத்துட்டாமா போமா. புக் வேணுமா? ஆமா. அது என்ன அது வந்து போய் எடுத்துட்டாமா, டைம் ஆகுது, கிளம்புறேன். டீச்சர் இன்னைக்கு கடைசி எக்ஸாம் இல்ல, அதனால தான் எல்லா புக்கையும் எடைக்கு போட்டுட்டு எக்ஸாம் எழுத வந்தான். எடைக்கு போட்டியா? வயிற்று சோறு சாப்பிட்றியா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றியா? படிக்கிற புக்கை எடைக்கு போட்டேன்னு சொல்றேன். உன்னெல்லாம் இந்த பேனாவை அப்படியே தூக்கி எடைக்கு போட வேண்டியதானே? யாரும் வாங்கிட மாட்டேங்கிறாங்க, நீங்களாச்சும் வாங்கிக்கிறீங்களா? அப்படியே ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்கோ. என்னதான் சொல்றதோ தெரியல, படிக்கிற புக்கை எடைக்கு போட்டாலாம். கவி இங்க வாமா. சொல்லுங்க டீச்சர். எங்க யூனிஃபார்ம்? இன்னைக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் டீச்சர். நல்லா பிளான் பண்ணீங்க, கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது உங்களெல்லாம். போய் புக் எடுத்துட்டு வா, நெக்ஸ்ட் இயர் பேட்ச் தேவைப்படுது. போய் எடுத்துட்டு வாமா. புக்கா? பின்ன வேற என்ன கேட்டுட்டு இருக்க? புக் தான் போய் எடுத்துட்டு வா. என்ன திருத்துன்னு முடிக்கிற? எடை போட்டியா? இல்ல டீச்சர். அப்புறம் எங்க புக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வா. என் புக்கே சேர்த்து இந்த குட்டச்சி எடைக்கு போட்டு வாங்கி சாப்பிட்டா டீச்சர். ஏண்டி உன் புக்க போட்டது இல்லாம அவ புக்கையும் போட்டியா? நீங்களே எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரீங்க? எதுக்கு தான் எக்ஸாம் எழுதுறீங்க? உங்களெல்லாம் டீச்சருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்டி. நீ கம்முனு ரெடி. இந்த சேர் மேல உட்கார்ந்துட்டு தான் நம்மள என்ன திட்டுச்சு அடிச்சிச்சு. எங்க அம்மா அப்பா கூட அப்படி சித்திரவதை பண்ணிக்க மாட்டாங்கடி. ஆனா இந்த அம்மா என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிச்சு. இதுல வேற ஃபேவரட் சேரா, இது உடைக்க விட மாட்டேன்டி. அவ்வளவுதான். இந்த பாருடி, உனக்கு என்னென்ன உடைக்கணும்னு தோணுதோ உட. நீ கூட பயப்படாத, நான் இருக்கேன். இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக்கோ. உடைச்சிரு வாடி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ லாஸ்ட் டே சேர் எல்லாம் உடைச்சிட்டு போயிடலாம் இருக்கிற பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்துட்டு இருக்கியா? இல்ல டீச்சர். வேற எதுக்கு பேட் எடுத்துட்டு இருக்க? ஸ்கூலு உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டீச்சர். அதனாலதான் உங்க ஞாபகமா இந்த பேட்டை மட்டும் நான் எடுத்துட்டு போட்டுமா? அதுக்காக தான் பேட் எடுத்துக்கிட்டியாமா? மன்னிச்சிருமா, அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன சரி, நீ இந்த பேட் எடுத்துக்கோ. சரி டீச்சர். சரிடா, அதுக்கு போயிட்டு என்ன இருக்கு? போயிட்டு இவ்ளோ நல்ல பிள்ளை. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என் சேர், யார் என் சேரை உடைச்சது? எப்படி தெரியாது இருக்கும்? நீ தானே இங்க இருந்த, அப்ப நீ தான் உடைச்சிருக்க. நீ தான் எதுக்கு சேரை உடைச்ச? நான் பண்ணல. வேற யார் பண்ணா? நல்லா என்ன சொல்றீங்க? வாங்க டீச்சர், ஒரு அம்மியா இருங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க. என்ன இல்லங்க, அந்த சேர் ஆல்ரெடி உடைஞ்சிருந்துச்சு. சரி உங்களுக்காக இன்னொரு சேர் மாத்தலாம்னு தான் அது தூக்க போனேன். ஆனா புரிஞ்சுக்காம என்ன அடிச்சிட்டீங்க. சாரிடா, அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். என்ன பரவாயில்ல டீச்சர். சரி, சேர் நல்லா இருக்கு, உட்கார்ட்டா? ஏய் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒரு வருஷமா உன் கூட இருக்கேன். நீ எப்பப்ப என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார டைம் பார்த்து இழுத்து என்ன அடிக்க. நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ்ல போங்க. போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க எதுக்கு வரீங்க? என்ன டீச்சர் மிரட்டுறீங்க? நீங்க மிரட்டினது பயப்படுறதுக்கு நாங்க ஒன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல, இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓஹோ அப்படியா? கவனிச்சுக்கிறேன். பாரு திருப்பி முறைக்கிறாங்க. முறைக்கிற அந்த ரெண்டு முட்டை கண்ணையும் அப்படியே முழுங்கிட்டு பாத்துக்கோங்க. ஓஹோ கவனிச்சுக்கிறேன். ஏய் இவங்கலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற பாடி? அப்பாடா, இனிமேட்டு உங்களோட தொல்லை இல்லாம நிம்மதியா சாப்பிடுவேன், நிம்மதியா தூங்குவேன், சந்தோஷமா இருப்பேன். ஆமா, நான் நிம்மதியா சாப்பிடுவேன், நிம்மதியா தூங்குவேன். நீ எப்படி நிம்மதியா சாப்பிடுவ, நிம்மதியா தூங்குவ? ஏன் இருக்க முடியாது? நான் தான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேனே. நீ இப்பதானே 11ஆவது. இன்னும் ஒரு வருஷம் இந்த ஸ்கூல்ல தான் குப்பை கொட்டணும். ஐயோ இது வேற ஒண்ணு இருக்குல்ல. அவசரப்பட்டே குமாரே. பத்தா அடியே குட்டச்சி, நீ முடிஞ்ச மறுபடியும் நீ இங்க தானே வரணும். யாரு கண்ணா யாரு நோண்டறன்னு பாத்துறலாம் வா. டீச்சர், நான் அடுத்த வருஷம் வேற ஸ்கூல்.
ஏய் கவி, ஏமா அழுதுட்டு இருக்க? உங்களெல்லாம் விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு டீச்சர். என்னம்மா பண்றது, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது அப்படிதான் கஷ்டம் இருக்கும், தாங்கிதான் ஆகணும். சரியா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லல்ல. உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது டீச்சர். பாத்துக்கலாமா. இங்க பாரு, உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துரு, என்ன பாத்துக்கலாம். என்ன வந்துட்டுமா டீச்சர்? வாமா, அதுக்காக தானே நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். உன்னை விட அவ ரொம்ப எமோஷனல் ஆகுறா போலயே. ஐயோ, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது? சரி இரு, நான் போயிட்டு வரேன், நீ ஒன்னும் அழாத. ஸ்வாதி, ஏமா அழுதுட்டு இருக்க? புரியுதுமா உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரை இதே ஸ்கூல்ல ஆடி ஓடி விளையாண்டு படிச்சுட்டு இருந்த. ஆனா இப்ப திடீர்னு இந்த இடத்த விட்டு போகணும் போது கஷ்டமா தான் இருக்கும், தாங்கி தாண்டா ஆகும். சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, நான் தான் சொல்றேன் இல்லம்மா அழாதன்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஸ்கூல்ல விட்டு போறோம் தானே. ஐயோ டீச்சர், நான் அதுக்காக ஒன்றும் அழல. இந்த மிஸ் விட்டு போறதுக்கு அழுறியா? ஐயா, உங்களை விட்டுட்டு போறதுக்கும் இந்த ஸ்கூல்ல விட்டு போறதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அப்படி எதுக்கு அழுற? சாசையா பால்வாடியில இருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையன் என்னடா நான் இன்னொரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டேன். எல்லாம் இப்படி போயிடுச்சு. ஓ, அத நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்கியா? ஆமா டீச்சர், அதுக்காக கடைசி எக்ஸாம் கூட ஒழுங்காக எழுதல. அப்படியா? எருமை, நீ கூட ஸ்கூல்ல விட்டு போறனால தான் அழுதுட்டு இருக்கன்னு பார்த்தா லவ்வா லவ்வா போய் உருப்படுற வழியா பாரு. ஏய், ச்சே, நான் கூட கொஞ்ச நேரத்துல எமோஷனல் ஆயிட்டேன். டீச்சர் டீச்சர், ஆ, இன்னைக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேல ஸ்லாம் நோட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எழுதி கொடுங்களேன். அப்படியா? என்ன எழுதுறது? என்னை பத்தி எதனா பெருமையா எழுதி கொடுப்பீங்கல்ல? உன்னை பத்தி எழுதுறதா? நீ நிறைய வேலை பார்த்திருக்க, அதுல எது எழுதுறது? நல்லதா எதனா எழுதி கொடுங்க டீச்சர். எழுதுறேன். சரி, நான் எழுதிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா. போ. நல்லபடி எழுதுமா. எனக்கு எவ்வளவு டார்ச்சல் கொடுத்துருப்பேன், மொத்தம் எழுதுற. A few moments later. டீச்சர் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஏ பிரீத்தி, இந்தாடி ஸ்லாம் நான் வாங்கிட்டேன், எனக்கு எழுதி மட்டும் கொடுத்துரு. இதோ வந்துடுறேன். இன்னும் யாரையா விட்டுட்டனே. ஏ பிரியா, ஸ்லாம் நோட் எழுதி கொடுறி. நில்றி. எங்க வச்சு நோட்டு காணோம்? அடியே குடிச்சி, யார கேட்டி நோட் எடுத்தா? யார கேட்டுட்டு நோட் எடுக்கணும்? என்ன கேட்டு எடுக்கணும்? எதுக்கு? யார் நோட்டு? இனிமே உன் நோட்டு என் நோட்டுலாம் கிடையாது, நம்ம நோட்டு. அதனால நீ வச்சிருந்தாலும் சரி, நான் வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதானே. ஏ கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டயும் கொடுத்து நான் எழுதி வாங்குனா நீ எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? குடியாத. பரவாயில்ல இருக்கட்டும். 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி நோட்டை வாங்கி அது எல்லாத்துக்கிட்டையும் எழுதிட்டாங்க கெஞ்சி உட்காந்துருக்கு பதிலா எவ்வளவு உன்ன மாதிரி ஈச்சி வச்சு எழுதி வைப்பா. அவன் நோட்டை நம்ம சுட்டுட்டு போவேதான். பீத்திக்க வேண்டாமா? அடியே குடிச்சி